வாங்க லதா வியூஸ்க்கு இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச உருளைக்கிழங்கு குச்சி சிப்ஸு. இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 2 கிலோ அளவுக்கு பெரிய சைஸில் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். சிப்ஸு பண்ணுறதுக்குன்னு கேளுங்க, அதுக்கு தனியாக தருவாங்க. அதை வாங்கிட்டு வந்து நல்லா கழுவிட்டு தோலை சீவிட்டு இந்த மாதிரி நம்ம பஜ்ஜிக்கெலாம் உருளைக்கிழங்கு சீவோம் இல்லையா, அந்த மாதிரி சீவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. குச்சி சிப்ஸ் மாதிரி குச்சி குச்சியாக கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டுருங்க, இல்லைன்னா கருப்பாயிடும். தண்ணியில் சேர்த்து ஒரு 2-3 வச்சு நம்ம அலசி எடுத்துக்கணும். இந்த மாதிரி அந்த கருப்பெல்லாம் போயிடும். எப்படி இந்த மாவு மாதிரி வருது இல்லைங்களா, உருளைக்கிழங்கு அலசுனா அது இருந்துச்சுன்னா நம்மளுக்கு நல்லா வராது. அதனால் அலசிட்டு நல்லா 2-3 வச்சு அலசிக்கோங்க. அலசிட்டு ஒரு நல்ல ஒரு துணியில் ஒரு வெயிலில் போட்டாலும் சரி, நிழலில் போட்டாலும் சரி, நல்லா காய வச்சுருங்க. பலாசனையாக வச்சு தண்ணியே கூட ட்ரை ஆகிடணும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக பாதி கூட இல்லை, ஒரு 1/4 எடுத்துக்கிறேன். 1/2 கேஜி அளவுக்கு எடுத்துகிட்டு அதில் 1/4 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள், மிளகு தூள் சேர்த்துட்டு இந்த கார்ன்ஃப்ளவர் பவுட்ரு, இதுதான் மெயின் இதில். இதை சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டிங்கன்னா தண்ணி வந்துடும். அதனால் கலந்த உடனேயே நம்ம பொரிக்க ஆரம்பிச்சிடணும். கடாயில் நல்லா எண்ணெய் காய வச்சுக்கோங்க. இந்த பவுட்ரு கார்ன்ஃப்ளவர் பவுடரை போட்டு நம்ம அப்படியே பலன்னு உதிரியாக ஆகணும். அந்த மாதிரி கலந்துக்கோங்க. கொஞ்சம் நேரத்தில் தண்ணி விட்டுச்சுன்னா கூட மறுபடியும் கார்ன்ஃப்ளவர் பவுடர் கொஞ்சம் போட்டு கலந்து அதுக்கப்புறம் போடுங்க. இல்லைன்னா ஒட்டின மாதிரி வந்துடும். நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இது போட்டால் கொஞ்சம் இலகிடுச்சு, கொஞ்சம் நேரம் லேட் ஆனதுனால அந்த மாதிரி ஒட்டிக்கும். ஆனால் நம்ம உதுத்துடலாம், இதை ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா வெந்ததுக்கப்புறமா கையில் உதுத்து எடுத்தோன்னா வந்துடும். அதுக்கு நம்ம முதல்ல நல்லா உதிரியாக எடுத்து போட்டோன்னா நல்லா மெலிசாக நம்ம அரைஞ்சிருக்கோம் இல்லையா, அதனால நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இது குழந்தைங்களுக்கு நம்ம லஞ்ச் பாக்ஸில் வச்சு அனுப்பலாம், சைட் டிஷ்ஷாக இல்லை ஸ்நாக்ஸாக வச்சு கொடுத்துக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி போடணும். அதை நான் உதுத்து விட்ருவேன், அது சரியாக வந்துடும். அது கூட ஆனால் நம்ம போடும்போது இந்த மாதிரி போட்டு நல்லா ஜல்லிக்கரண்டி ஒரு செகண்ட் 2-3 செகண்டில் வச்சு ஜல்லிக்கரண்டி தட்டி விட்டோன்னா எல்லாமே உதுத்து வந்துடும். போக போக இன்னும் நம்ம நல்லா போட்டுக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் பொரித்து எடுத்துடலாம். இது குழந்தைங்கன்றதுனால பெப்பரும் உப்பு மட்டும் போட்டு நம்ம பண்ணியிருக்கோம். பெரியவங்க சாப்பிட்றதுனா இதில் மிளகாத்தூள் போட்டு நம்ம காரமாக கூட செஞ்சுக்கலாம். அடுத்தது அதையும் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்ல பபிள்ஸ்லாம் அடங்கினதுக்கு அப்புறமா எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. அவ்வளோதான். எல்லாத்தையும் எண்ணெய் இல்லாமல் வடித்து எடுத்துக்கோங்க. இப்போது பாருங்கள், நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி உதிரியாக இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம அந்த கார்ன்ஃப்ளவர் பவுடரை சேர்த்துக்கணும். அதுக்கு கார்ன்ஃப்ளவர் பவுடர் அதிகமாக சேர்க்குறோமே, அதனால இன்னும் கொஞ்சம் உப்போ மிளகாத்தூளோ சேர்க்குறோமான்னா தேவையில்லை. அதிலே சரி. ரொம்ப இந்த வத்தலுக்கு இந்த சிப்ஸ் ஐட்டத்துக்கெலாம் ரொம்ப கம்மியாக நம்ம உப்பு சேர்க்கணும். இப்போது அதே மாதிரி மீதி இருக்கிறதுல நான் 2 கைப்பிடி அளவுக்கு மட்டும் எடுத்துருக்கேன். அந்த சிப்ஸ் மாதிரி குச்சியை உருளைக்கிழங்க. ஏன்னா நிறைய கலந்து வச்சோன்னா தண்ணி விட்டுடும். உப்பு சேர்த்தாவே நம்மளுக்கு தண்ணி விட்டுடும் எப்போவுமே. அதனால் இவ்வளோ ட்ரையாக வச்சுருந்தாலும் இப்போது மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் தான் உப்பு சேர்க்குறேன் இதுக்கு. அதுக்கப்புறம் நல்லா இந்த கார்ன்ஃப்ளவர் பவுடரை போட்டு நல்லா பெசரிட்டு இப்போ எண்ணெய் நம்ம ஏற்கனவே காய வச்சு சூடாக இருக்குது இல்லையா, அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பொரியிட்டு இந்த மாதிரி உதுத்து விட்ருங்க. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்லேயும் பசங்க விரும்பி கேட்டதுனால செஞ்சு கொடுத்தேன் நான். ரொம்பவே நல்லா இருந்தது, சூப்பராக டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லிவிடுங்க எப்படி வந்துச்சின்னு. இதில் நான் சொல்லியிருக்கிற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு சின்ன டிப்ஸ் கூட நல்லா புரியும். இந்த மாதிரி நல்லா உதுத்து பாருங்கள். இப்போ போக போக நம்ம இதாகிட்டோம் இல்லையா, நம்ம பலன்னு போட எப்படி நல்லா கிறிஸ்பியாக பொரிஞ்சு வருது. அந்த எண்ணெயிலேயே உதிரியாக ஆகிடும். தனித்தனியாக வந்துடுது பாருங்கள். அவ்வளோதான். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் பொரித்து எடுத்துட்டோன்னா நம்மளோட உருளைக்கிழங்கு குச்சி சிப்ஸ் ரெடி. பொட்டோட்டோ சிப்ஸ். அவ்வளோதான். பாருங்கள், கிறிஸ்பியாக இருக்கும். நான் உடச்சி கூட காமிக்கிறேன். அப்படியே ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா ஒரு வாரம் கூட நல்லாயிருக்கும். இது வச்சு சாப்பிட்லாம் நம்ம. அவ்வளோதான். இந்த வீடியோ இதோட முடியுது. மறக்காமல் செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.